Assalamualaikum. Hi everyone and welcome back to our channel Savi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். எஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே ஃபைசனோட ப்ரீ ஸ்கூல் பத்தி தான் இருக்க போகுது. இதுதான் ஃபைசனுக்கு ப்ரீ ஸ்கூலுக்கு வந்த கிட் ஃப்ளின்டோ கிளாஸ் அட் ஹோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ஃபைசனுக்கு இந்த டேர்முக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த கிளாஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆன்லைன் கிளாஸ் எப்படி நமக்கு வந்து லைவ் செக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன் தான். ஸோ நமக்கு எப்போ டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து குழந்தைங்க வந்து அவங்க கொடுக்குற பர்டிகுலர் டைமுக்கு உட்காந்து நம்ம அவங்க கற்றுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இந்த ப்ரீ ரெக்கார்டட் செஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உள்ளே வந்து 3 டேர்மாக பிரித்து கிட் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக் வந்து ஃபுல்லாகவே வேர்ல்ட் அரவுண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பேக் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா ஜங்கிள் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு இதில் வந்துட்டு நோ அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 3 மந்த்ஸ்க்கான ஃபைசனோட ஒரு ஒரு கிட்டு தான் இது. ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கிட், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அவங்க வந்துட்டு நடத்துவாங்க. அண்ட் ஃபைசனுக்கு நாங்கள் ஜூனில் தான் வந்து இது புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 2 பேட்ச் தான் கிடச்சிது. ஸோ ஆகஸ்ட் 2 ஃபைசனோட கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மந்த்துக்கான கிட்டு தான் வந்து இப்போது வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு ஃபர்தராக வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நமக்கு 3 மந்த்ஸ் கூட குவிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மந்த்ஸ் நம்ம வந்து என்டையர் ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 3 மந்த்ஸ்க்கு மட்டும் அவங்க ஃபீஸ் ரிடக்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபைசன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாரா, அவங்களோட மெத்தட் வந்து எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அபவுட் மீ இதுதான் இருக்கும்னு நினச்சிட்டு ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்கும் அதை செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டே வைஸ் வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு டே வைஸில் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா டக்குன்னு நம்ம அந்த டேக்கு தேவைப்படும் போது நம்ம உள்ளே எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்க முடியாது. அதுவும் ஃபைசனை வச்சுக்கிட்டு இந்த கிட்டை நான் எப்படி ஓப்பன் பண்ண போகிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கிட்டு வந்ததுக்கப்புறம் அவரை தனியாக தூங்க வச்சுட்டு தான் தனியாக வந்து ஒரு ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். ஃபைசன் கண்ணில் இந்த டேர்ம் முடிகிற வரைக்குமே இந்த கிட்டு எதையுமே காமிச்சிடவே கூடாது. அப்படி காட்டிட்டு அதை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அந்த கிட்ட, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர கிட்டுமே சரி ஃபைசன் கிட்ட காட்டாமல் இந்த மாதிரி அவனுக்கு தெரியாமல் வச்சு தான் வந்து அன்னன்னைக்கு ஆக்டிவிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அப்போதைக்கு காட்டணும். ஸோ இதுதான் வந்து அந்த அசஸ்மெண்ட் கார்டு. ஸோ நம்ம டெய்லியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான், என்னென்ன டைம் டேபிள், இன்றைக்கி வந்து என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன செஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபுல்லாக அந்த கார்டில் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ மந்த்லி கிட்டில் வந்துட்டு 12 டேஸ் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். பேலன்ஸ் வந்து இருக்கிற 10 டேஸ்க்கு வந்துட்டு போனஸ் செஷன் 5 to 6 கிளாஸ் இருக்கும். மீதி கிளாஸ் தான் ரிவிஷன் செக்ஷன், அப்புறம் எவாலுவேஷன் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கூடவே வந்து ஏப்ரான், மெஸ்ஸி மேட்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டடீஸ் சம்மந்தமாக எதுவுமே வந்து வாங்கவே தேவை கிடையாது. எந்த மெட்டீரியலுமே நம்ம வாங்க வேணாம், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்க. இந்த கிட்டை வந்து நான் ஃபைசன் கண்லேருந்து மறைக்கணுங்கிறதுக்காக கபோர்டு உள்ள பாக்ஸை வச்சுட்டு அது மேலே 2 டவலை வந்து போட்டுட்டேன். அவன் ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சு அந்த பிக்சரை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர, அதனால இந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து ஃபைசனோட ஃபர்ஸ்ட் டே அட் ப்ரீ ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே vlog. ஃபைசன் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து மாமா அர்த்தோட பெரி பிளாஸ்ட் டூத் பேஸ்ட்டு. இந்த கிட்ஸ் 1.5 இயர்ஸ்லேருந்து அவங்க ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு அது வந்து ஃப்ளோரைட் ஃப்ரீ, ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். குழந்தைங்க அது முழுங்கினா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால ப்ரஷ் பண்ணுறதுக்கு எப்போதும் ஆரம்பிக்க மாட்டேன் ஃபைசன். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டாரு, கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஹேர் கோம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளின்டோ கிளாஸ் பற்றி ஏதாவது க்யூரிஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைசனும் ஓகே கம்ஃபர்டபுள் ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அடம்பிடிச்சார் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு அவராக உட்காந்து இந்த ஆக்டிவிட்டி செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் ரொம்ப அழகாக பொறுமையாக நாங்கள் சொல்கிறத செஞ்சார். மற்ற செக்ஷன்லாம் கொஞ்சம் அடம்பிடிச்சிட்டு
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால கொஞ்சம் வந்து அடம் பிடிச்ச மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னா ரொம்ப இன்வால்வ்ட் ஆகி அவரே ரொம்ப அழகாக காமாக குவைட்டாக வந்து நாங்கள் சொல்கிறபடிலாம் கேட்டு சூப்பராக வந்து பண்ணார். எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எந்த கிட்டு ஃபுல்லாக ஃபைல்னு பார்த்துடக்கூடாது. அதனால் இன்றைக்கான டே செக்ஷனுக்கான எனக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு சொல்லிட்டு முன்னாடி மெயில் வந்துருந்தது. ஸோ அதை பார்த்து நான் முன்னாடியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுலேயும் வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. கரெக்டாக எடுத்து வச்சுட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் நான் கரெக்டாக அந்த மெட்டீரியல் வந்து ஃபைசன் கண்ணுக்கு தெரியாமல் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அன்றைக்கான ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வார்ம் அப் செக்ஷன், இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டியும் வச்சுருந்தாங்க. இந்த தீம் ஃபுல்லாக ஜங்கிள் தீம். ஸோ ஜங்கிள் தீம்னாலே ஃபுல்லாக அனிமல்ஸ் பற்றி, அதோட ஹேபிட்டட் எங்கே வாழுது, அதை பற்றின சவுண்ட் எப்படி விடும், ஸோ அந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஃபைசனுக்கு அனிமல்ஸ் ரைம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய அனிமல்ஸ் வந்து விரும்பி பார்ப்பாரு. அதனால் கொஞ்சம் ஃபைசனுக்கு இன்னும் ஈஸியாகவே இருந்தது இது கற்றுக்கிறதுக்கு. ஆக்டிவிட்டி புக்கில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஃபைசன் தான் வந்து ஒட்டினார். சூப்பராக பண்ணிட்டார் இந்த ஆக்டிவிட்டி. அண்ட் இது வந்துட்டு பைனாக்குலர், இதுவும் ஃபைசன் தான் பண்ணார். ஆரஞ்ச் பெயிண்ட் பண்ணது, அப்புறம் ஃபிங்கரால் பிளாக் பிரிண்ட் அடித்தது எல்லாமே ஃபைசன் தான். இதுவும் சூப்பராக பண்ணி பைனாக்குலரும் சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. அண்ட் தென் நான் வந்து லஞ்ச் பண்ணோம்ல, மதியம் வந்து 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து கிச்சன் போயிட்டேன். என்ன லஞ்ச் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப நேரம் யோசிச்சு சரி ஈஸியாக ஒரு முடிச்சலான்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி ரெசிபி நான் டீட்டெயிலாம் காட்டல, ஆல்ரெடி நிறைய நான் போட்டாச்சு. திருப்பி போட்டால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஆனியன் அதெல்லாம் ஸ்லைட் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிட்டு அண்ட் தென் அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு டக் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு, வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து கேரட் பீட்ரூட் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் நல்லா வதக்கி அண்ட் தென் தண்ணியெலாம் விட்டுட்டு ஸோ யூஸ்வலாக பிரியாணி மாதிரி பண்ண வேண்டியது தான். விசில் மட்டும் ஒரு 2 விசில் தான் வச்சுக்கிட்டேன் சிம்லேயே வச்சுட்டு. ஸோ அதுவே வந்து சூப்பராக வெந்துடும். பாஸ்மதி ரைஸும் நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுற வேண்டியதான். அண்ட் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து எக் வந்து பாயில் பண்ணியாச்சு. ரைத்தா எதுவுமே பண்ணலை. அண்ட் வேறு ஏதாவது சைட் டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீல் மேக்கரை வந்து ஒரு 10 minutes வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தால் போதும், அது சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் மேரினேஷனுக்காக நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக இருக்கும், சிக்கன் ஃப்ரை மாதிரி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில்லி பவுடர் வந்து 2 to 3 tablespoon அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், நம்ம காரத்தை பொறுத்து. நமக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாகிடும். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 tablespoon வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் வந்து போட்டுட்டேன். ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இங்கே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஈவனாக மசாலாலாம் ஓட்டுற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஆயிலில் வந்துட்டு அந்த இருக்கிற எல்லா சோயா சங்க்ஸையும் வந்துட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும், திருப்பி போட்டுட்டு. இங்கே பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஈக்குவல் அமௌண்ட் வைக்கக்கூடாது. ஈக்குவல் இந்த சென்ஸ் இப்போது 1:2 அந்த ரேஷியோவில் வைக்கக்கூடாது. நம்ம 2 கப் ரைஸ்னாக்கா 1.5 கப் தான் தண்ணி வைக்கணும், 1/2 கப் கம்மியாக வைங்க. ஸோ அப்போ தான் ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக வரும். ஸோ பிரியாணி வந்து சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் ஆனியன் ஃப்ரை பண்ண போவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மேலே கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் மேலே வந்து போட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரியாணி ரெடி, நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே சோயா சங்க்ஸும் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, இன்னொரு சைடும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரட்டும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அண்ட் லன்ச் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எனக்கு லன்ச்சும் முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து அவனில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு கிளாஸில் வந்து 1 tablespoon வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி டோனட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 1 spoon ஈஸ்ட்டு, அப்புறம் 1 spoon வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர், அதாவது
10-20 செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஹீட் பண்ண வாட்டர். அது வந்துட்டு ஒரு 120 ml to 150 ml அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆக்டிவேட் ஆகட்டும். நான் இங்கே வந்து என்னோடய சுகர் வந்து ரொம்ப கல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். ஸோ அதையும் வந்து பவுட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டோனட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசையும் போது தேவைப்படும். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஈஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. நான் இப்போ டோனட்டுக்கு மாவு பசைய போகிறேன். ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் வந்து மைதா எடுத்துருக்கேன். இது வந்து 250 கிராம், அதாவது 230 கிராம் வரும். எக்ஸ்ட்ரா 20 கிராம் மாதிரி கொஞ்சமாக நான் வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பவுடர் பண்ண சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஈஸியாக அது வந்து மாவோட பிசைஞ்சிரும், அதனால தான். அண்ட் இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு எக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன். சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்க ஈஸ்ட் வந்து இந்த மாவு கூடயே சேர்த்து பசைய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் டோவாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மாவை சூப்பராக பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு வந்து அந்த கிளாஸ் பவுல்லையே வந்துட்டு அதே பவுல்லையே நான் சைடில் ஃபுல்லாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பவுலில் இந்த மாவு வச்சிடுறேன். இந்த மாவு வந்துட்டு 1.5 hours வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டெவலப் ஆகி வரும். நான் இந்த பவுலில் இந்த மாவை வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு நான் மூடிடுறேன். இது 1.5 ஹவர்ஸ்க்கு 2 hours வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் நான் மாவு எடுத்து பார்த்தேன். நல்லா சூப்பராக டெவலப் ஆகி வந்தது. நம்ம வச்ச சைஸை விட டபுளாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நல்லா புசுன்னு இருந்தது. நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ மறுபடியும் எடுத்து மாவு ஃபுல்லாக நம்ம மறுபடியும் நீட் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து நீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நம்ம ஃபுல்லாக அதை திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக வளர்த்ததுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸில் டோனட் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு ஒரு டப்பா மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த டப்பா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன். இதை விட சின்ன டோனட் வேணும்னாக்கா நீங்கள் சின்னதாக வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற அந்த சர்க்கிள் வந்துட்டு எனக்கு கரெக்டான அளவு மூடி கிடைக்கல. பெரிய மூடி தான் இருந்தது. அதனால் உள்ளே இருக்க ஹோல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்படி இருந்தால் நல்லது தான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்டக்குன்னு எல்லாமே ஈவனாக வந்து வெந்திருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதை சாப்பிடும் போது வெளியே அந்த கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸ் அண்ட் உள்ள சாஃப்ட்னஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நான் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹையாக இருந்தால் கூட டக்குன்னு கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே வேகாமையே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த டோனட்டை எண்ணெயில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இதை வந்து திருப்பி போட்டு கலரை வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம டோனட் ஷேப்பு செஞ்சதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த டோனட்டை வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா அது புசுன்னு கொஞ்சம் உப்பி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக அந்த 1/2 hour வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் டோனட் செஞ்சதுக்கப்புறமா. இப்போ டோனட் கரெக்டான கலருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதை
இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற டோனட்டையும் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இங்கே எல்லா டோனட்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, கலரும் நல்லா ஈவனாக அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. பட் ஹோலு தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பேங்கிள் மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன சைஸ் வந்து ஓட்டு போட்டுக்கலாம். இது வந்து நான் கடைசியாக இருந்த மாவில் வந்து குட்டியாக வடை மாதிரி ஒரு டோனட் போட்டேன், அதுதான் இது. அண்ட் இது பிரித்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பேக்கரி பன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தது டோனட்டு. கடையில் வாங்கல் கூட சம்டைம் ஹார்டாக இருக்கும். அண்ட் இது கூட நீங்கள் ஃப்ரை பண்ண கையோட நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போயே நீங்கள் டாப்பிங் வச்சு நீங்கள் சாப்பிட்டுடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் 3 hour 4 hour ஆகுதுன்னா நேரம் ஆக கொஞ்சம் ஹார்டாகும். அந்த டைமில் வந்து நீங்கள் அவனில் ஒரு 10 seconds இல்லை 20 seconds வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இது மேலே நீங்கள் டாப்பிங்க்கு வந்துட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பவுடர் சுகரை மேலே டாப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, இது பேசிக்காக பண்ணக்கூடிய டாப்பிங். அண்ட் நீங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறது, ஒயிட் சாக்லேட் போடுறது, இது மாதிரி எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட் வந்து பக்கத்தில் அவைலபிள் இல்லை, டக்குன்னு ஷாப்புக்கும் போக முடியல, ஏன்னா நைட் ஆகிடுச்சு நான் செஞ்சு முடிக்கவே. அதனால் மேலே சுகர் மட்டும் நான் வந்து டாப்பிங்க்கு வந்து மேலே பண்ணிக்கிட்டேன் ஒரு டோனட்டுக்கு. அண்ட் இது வந்து அதே சுகர்லேயே மேலே ஒரு 2 drops 3 drops வாட்டர் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சுகரோட அந்த சுகர் மேலே வந்துட்டு டோனட்டை வச்சோன்னாக்கா நல்லா ஒயிட் சுகரியாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் வந்து சுகர் சிரப் மாதிரி அது வந்துட்டு க்ளாஸியாக ஆகிடுச்சு ஃபுல்லாக மேலே. பட் ஓகே, அதுவும் நல்லா தான் இருந்தது, அதை வச்சாச்சு. அண்ட் தென் இது வந்து வீட்டில் நட்டலா க்ரீம் இருந்தது, அதை வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நல்லா கார்னருக்கு நல்லா புஷ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கோன் மாதிரி ஆக்கிட்டு பார்டரை வந்துட்டு நுனியை கொஞ்சமாக அது கட் பண்ணி விட்டுட்டு சும்மா அதை டிசைன் பண்ணான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நல்லபடியாக வந்தது. நான் கூட சொதப்பிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். சூப்பராக வந்தது, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் கொஞ்சம் நேரமாகி ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் கூட கலையில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி மீதி இருக்க டோனட்ஸ்க்கும் நான் இதே டிசைனே வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், டோனட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு மொத்தம் வந்துட்டு ஒரு 6 to 7 டோனட்ஸ் கிடச்சிது. நான் வந்து 4 மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு காட்டினேன், மீதி நாங்கள் சும்மா வந்து அப்படியே வந்து போட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இந்த விலாகும் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.